ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும். அதே மாதிரி அவங்க 25 வயது நிறைவு பெற்று இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் அவங்க முதலமைச்சர் ஆக முடியும். ஸோ அப்படி இல்லை, ஒருத்தவங்களை வந்து முதலமைச்சராக தேர்வு செஞ்சுட்டாங்க, அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க பொறுப்பேற்ற ஒரு 6 மாதத்துக்குள்ள சட்டமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அவங்க ஆகணும். ஸோ அப்படி 6 மாதத்துக்குள்ள தேர்ந்தெடுக்கப்படலைன்னா வேற ஒரு நபரை தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக இப்போ தேர்வு செய்யப்படுறாங்களே அவங்களுக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர். ஸோ சட்டப்பிரிவு 164 படி ஆளுநர் தான் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் வந்து செய்து வைக்கிறாங்க. தமிழ்நாடு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவங்க யாருன்னா நமக்கு தெரியும், MK ஸ்டாலின். MK ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இவர் எந்த கட்சி அப்படின்னா திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், DMK கட்சியை சேர்ந்தவர்.